ராம் நாராயண் ராம். யார் சிவனாகிவிட்டாரோ அவர்கள் தொடர்ந்து தியானத்தில் அமர்ந்து ஜபம் செய்து கொண்டே இருந்தார்கள். எத்தனையோ பழிகள், அவமதிப்புகள், விரோதங்கள் வந்தாலும் எந்த ஒரு விஷயமும் அவர்களை தியானத்தில் இருந்து சிதற வைக்கவில்லை. ஒரே மாதிரியாக பகலும் இரவும் கடந்தன. இப்போது நாம் பார்க்கிற நிலைக்கு வர இது நிறைய நேரம் எடுத்துக்கொண்டது. ஏனெனில் இது ஒரு கடினமான நிலை. வீட்டில் எங்கேயும் வசதிகள் இல்லாததை கண்டபின் எங்கே போவது என்று முடிவு செய்ய முடியாமல் இறுதியில் சமாதியில் சம்சானத்தில் போய் சேர்ந்தார். ஆனால் அங்கேயும் அமைதி கிடைக்கவில்லை. உடல் என்றால் எதையும் ஏற்கவில்லை. வயிற்றின் தீயை எப்படி அடக்குவது? சமாதியில் எது கிடைக்கிறதோ அதையே சாப்பிட்டு நாட்கள் கழிந்தன. அதற்கு மேல் கடும் குளிர். லங்கோட்டி மட்டும் அணிந்து அனைத்தையும் தாங்கினார். ஒரு நாள் ஒரு இறந்தவரின் புடவையை அருகில் வைத்துக் கொண்டார். அப்பொழுது நினைவுக்கு வந்தது அதை மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்று. அவரை பைத்தியமில்லை என்றால் வேறு என்ன சொல்லலாம்? வீட்டுக்கு வந்து பார்த்தார். மனைவி கதவை பூட்டியிருந்தாள். புடவை இறந்தவருடையது என்பதை அவர் உணர்ந்தார். இருந்தாலும் என்ன செய்வது? சிவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த புடவையை மனைவி அணிந்தாள். பிறகு அவரிடம் உணவுக்காக கேட்டார். வீட்டில் எதுவும் இல்லை. எனவே அவர் பிச்சை கேட்கச் சென்றார். அவர் வீட்டிலிருந்து கிளம்பியவுடன் மனைவி வீட்டில் இருந்த உணவை எடுத்து வெளியே எறிந்து விட்டாள். இறந்தவரின் ஆடையுடன் வந்ததால் உணவு அசுத்தமானதாகிவிட்டது. அதே உணவை எடுத்துச் சென்று சிவனை ஊட்டினார். சிவன் திருப்தியடைந்தார். வா, என்ன ருசியான உணவு என்று கூறினார். அவர்கள் ஆழமான தியானத்தில் சென்று விட்டார்கள். அதனால்தான் இந்த நிலை ஏற்பட்டது. சிவன் தன் கைகளால் மலையின் ஓரத்தில் எழுதியிருக்கிறார். 8 பக்கங்களில் எழுதியிருக்கிறார். மனைவி கூறினாள், சற்று உணவுக்கான ஏற்பாடு செய்யுங்கள். அவர் உடனே தயாரானார். புண்ணிய தலத்தில் அமர்ந்தார். வரிசையில் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். ஏதாவது கொடுங்கள். அவர்களின் அதிர்ஷ்டம் அப்படி. அவர்களுக்கு தூசி மணல் மட்டுமே கிடைத்தது. கடைசியில் எதுவும் இல்லை என்பதால் அவர்களுக்கு தூசி கொடுக்கப்பட்டது. அதையே கொண்டு மனைவிக்கு கொடுத்தார். பின்னர் குளிக்கச் சென்றார். அப்படி ஒரு நிலையில் கூட அவர் துக்கப்படவில்லை. அவர் தவத்தில் மூழ்கி இருந்ததால் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. சாதாரண ஜபம் செய்யத் தொடங்கினாலும் அவர்கள் ஆழத்தில் வீழ்ந்து விடுகிறார்கள். இந்த உலகத்தையே சமாதி என்கிறார்கள். நீங்கள் சொல்வது போல் நாம் இருக்கிறோம் என்றால் உண்மையில் நம்மில் யாரும் இங்கே இல்லை. நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து விடுங்கள். நாம் என்பது ஒரு உணர்வே. நாம் மந்திர ஜபத்தில் ஈடுபடும் போது இல்லை என்ற நிலைக்கு நாமே சென்று கொண்டிருக்கிறோம்.